மருந்தகம் வச்சிருக்கலாம். பார்த்தீங்கன்னா பிரதமர் மருந்தகத்தை வச்சு முதல்வர் மருந்தகம் ஒன்று வச்சிருக்காங்க. இந்த மருந்தகம்னு பல இடங்களில் திறந்து வச்சிருக்காங்களே தவிர அங்கே மருந்து இல்லை. இதே மாதிரி எது மத்திய அரசு செய்யுதோ அதை தான் செஞ்சதுமா காட்டிக்கிறது திராவிட மாடலோட ஒரு அதுல தீமை இருக்கு. அது மக்களை பாதிக்குதுங்கும் போது இதை சொல்ல வேண்டிய விதமா சொல்லி அதை நிறுத்த வேண்டிய நடவடிக்கை எடுக்க வேண்டிய திராவிட மாடல் அரசு இதுல விளம்பரம் தேடுறதுக்காக டெய்லி பிரச்சாரம் பண்றதும் விவாதங்கள்ல பேரோட ஆக்கப்பூர்வமான நடவடிக்கை எடுக்கிறார். அதை ஆக்கப்பூர்வமான நடவடிக்கை எடுத்து அதை நிறுத்துறதுக்கு முயற்சி எடுத்திருக்காரு அண்ணாமலை அவர்கள். அந்த முயற்சி வெற்றி அடைஞ்சு இப்ப முயற்சி எடுத்து வெற்றி அடைஞ்ச உடனே நாங்க தான் செஞ்சோம். அதுக்கு பாராட்டு. மற்ற கட்சிகள் எல்லாம் ஊடகங்களை கேட்டுக்கிட்டு கொஞ்சம் கட்சிகளை அழுத்து போயிட்டாங்க. இது என்னத்தனா பதில் கிடைக்க போகுது, நீங்க அவ்வளவுதான்ங்கிற வர்ற தேர்தலை எதிர்கொள்ளணுங்கிற ஒரு நோக்கத்தோடவே என்னமோ இப்ப திடீர்னு 3 பேரை கைது பண்ணிட்டு அவங்க குற்றப்பத்திரிக்கை சாக்கப்பட்டு அது தாழ்த்தப்பட்ட இன மக்கள் இருக்கக்கூடிய பகுதியில் இருக்கிற குடிநீர் தொட்டியில தான் மனம் கலந்து அவங்களே தான் கலந்துக்கிட்டு பண்ணியிருக்காங்கிற மாதிரி இப்ப அந்த கேஸை சோடிக்கிறாங்க. ஏன்னா இது எல்லாம் ஓட்டு அரசியல் தான். நீங்க வேணும்னே அங்க போய் மாமிசத்தை சமைச்சு கொண்டு போய் என்ன பிரச்சனை ஓடுதோ அந்த பிரச்சனையை செஞ்சுட்டு வரீங்க. அப்ப நீங்க ஒரு சின்னதா எங்கேயோ ஒரு பக்கம் ஒரு கிராமத்துல யூபியில மாட்டுக்கறி வச்சிருந்தாலும் அவனை அடிச்சுட்டானா அதை இந்திய ஊடகங்கள் கூட டெய்லி பேசுறான். அது நடந்து 50 வருஷம் ஆனாலும் இன்னைக்கு பேசுறோம். அதை பேசக்கூடியவங்க மாமிசத்துக்காக கொண்டுட்டா உணவுக்காக கொண்டுட்டா அடிச்சான்னு பேசுறீங்களே. அதே இது நவாஸ்கனி சொல்லியிருக்கிறது ஒரு சாப்பாடை செய்யக்கூடாதுங்கிறது செய்யறதில்ல. இப்போ ஒரு பன்னியை இறைச்சி மாமிசத்தை கொண்டு போய் ஒரு பள்ளிவாசல் கிட்ட வச்சு இவங்க ஏற்றுக்குவாங்களா? வணக்கம். இன்னைக்கு பாத்தீங்கன்னா நம்ம முன்னாள் இந்து முன்னணி மாநில தலைவர் ஐயா தான்லிங்க நாடார் அவர்களுடைய பேரன் சிறந்த எழுத்தாளர் அண்ணன் மணித்தனியகுமார் அவங்க கிட்டதான் நம்ம இன்னைக்கு நேர்காணல் காண வந்திருக்கிறோம். இன்னைக்கு வணக்கம். இப்போ எப்படி நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கும். இந்த VTV நேயர்களுக்கு என்னுடைய குடியரசு தின நல்வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறேன். நன்றி. இப்போ பாத்தீங்கன்னா நம்ம தமிழ்நாட்டுல மிக சர்ச்சையான விஷயம் ரொம்ப நிறைய பரபரப்பா போயிட்டு இருக்குது. திராவிட மாடல் ஆட்சிக்கு எதிராகவும் நிறைய டெய்லி பாக்குறீங்க. அதுல இன்னைக்கு பாத்தீங்கன்னா நம்ம ஐயா முதலமைச்சர், நம்ம தமிழ்நாட்டுடைய முதலமைச்சர் ஐயா டங்ஸ்டன் இந்த திட்டத்தை அவங்கதான் நிப்பாட்டினதா பாராட்டு விழாவுக்கு போய் கலந்துக்க போயிருக்காங்க. ஸோ இதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? இல்ல, தொடர்ந்து திராவிட மாடல் அரசு மத்திய அரசாங்கத்துடைய திட்டங்களுடைய சீல் ஸ்டிக்கர் ஓட்டுறது பழக்கமா வச்சிருக்காங்க. இது கடந்த இப்போ சமீபத்தில் நீங்க முதல்வர் மருந்தகம் வச்சிருக்கலாம். பார்த்தீங்கன்னா பிரதமர் மருந்தகத்தை வச்சு முதல்வர் மருந்தகம் ஒன்று வச்சிருக்காங்க. இந்த மருந்தகம்னு பல இடங்களில் திறந்து வச்சிருக்காங்களே தவிர அங்கே மருந்து இல்லை. இதே மாதிரி எது மத்திய அரசு செய்யுதோ அதை தான் செஞ்சதுமா காட்டிக்கிறது திராவிட மாடலோட ஒரு பாணி. அதே பாணியில இந்த திட்டம் கொண்டு வரப்பட்டது. டங்ஸ்டன் ஆலை, அதாவது சுரங்க தொழிலுக்காக அது கொண்டு வந்தாங்க. எல்லா திட்டங்களும் மக்களுக்கு நன்மையா தீமையா பார்க்கும் பொழுது தீமை அதிகமாக இருக்குது தெரிஞ்சுன்னா எந்த அரசாங்கமும் அதை வாபஸ் பெற்றுவாங்க. அந்த வகையில் இதுல தீமை இருப்பதாக தமிழக விவசாயிகள் சொன்னதுனால அதை மத்திய அரசுக்கு தமிழக பாரதிய ஜனதா கட்சி தலைவர் மதிப்புக்குரிய அண்ணாமலை அவர்களுக்கு சொல்லி அண்ணாமலை அவர்கள் கொண்டு போனாங்கன்னு சொல்றீங்க. ஆனா பாராட்டு விழா ஐயா நம்ம முதலமைச்சர் அதைத்தான் சொல்ல வரேன். இந்த விஷயத்த நீங்க யார்கிட்ட கொண்டு போகணும்? மத்திய அரசுகிட்ட கொண்டு போகணும். நீங்க அதை கொண்டு போட இங்கே சும்மா போராட்டம் பண்றேன்னு மீடியாங்களும் அவங்களுக்கு சாதகமான ஊடகங்களை வச்சு டெய்லியே அதுக்கு விவாதம் வேணும் நடத்துறீங்க. செய்தியை கொண்டு போய் தடுக்க வேண்டிய இடத்துல அந்த முயற்சி எடுக்கல. அந்த முயற்சியத்தில் அண்ணாமலை அவர்கள் எடுக்கிறாங்க. அவங்க கொண்டு போய் மத்திய அரசு கிட்ட சொல்றாங்க, நீங்க இப்படி ஒரு கொண்டு வந்திருக்கீங்க, இது அங்குள்ள விவசாயிகளுக்கு விவசாயம் பாதிக்குது, பழைய ஏக்கர் நிலம் பாதிக்குது உண்மையை சொல்றாங்க. அரசாங்கமும் அதோட நிலைமை பிடிச்சுக்கிட்டு மத்திய அரசாங்கம் அதை ரத்து செய்யும். இதுல எந்த ஒரு மாநிலத்திலயும் மத்திய அரசு ஒரு தொழிலை தொடங்குறாங்கன்னா திட்டத்தை கொண்டு வர்றாங்கன்னா அந்த மாநில அரசினுடைய அனுமதி பெறாம கண்டிப்பா நம்ம பண்ண முடியாது. கண்டிப்பா இது மாநில அரசாங்கத்துக்கு தெரிஞ்சு அவங்க ஏற்கனவே அனுமதிச்சுதான் இது கொண்டு வரப்பட்டது. ஒரு திட்டம் மாநிலத்துல கொண்டு வரணும், அந்த மாநில அரசாங்கம் தான் அந்த நிலத்தை கையகப்படுத்தி கொடுக்க. அந்த நிலம் கையகப்படுத்துறது மாநில அரசாங்கத்தோட துறை. இதுதான் பரந்தூர் விமான நிலையத்தில் நடந்துட்டு இருக்கு. அதே மாதிரி ஒண்ணுதான். அதுல தீமை இருக்கு. அது மக்களை பாதிக்குதுங்கும் போது இதை சொல்ல வேண்டிய விதமா சொல்லி அதை நிறுத்த வேண்டிய நடவடிக்கை எடுக்க வேண்டிய திராவிட மாடல் அரசு இதுல விளம்பரம் தேடுறதுக்காக டெய்லி பிரச்சாரம் பண்றதும் விவாதங்கள்ல பேரோட ஆக்கப்பூர்வமான நடவடிக்கை எடுக்கிறார். அது ஆக்கப்பூர்வமான நடவடிக்கை எடுத்து
அதை நிறுத்துறதுக்கு முயற்சி எடுத்திருக்காரு அண்ணாமலை அவர்கள். அந்த முயற்சி வெற்றி அடைஞ்சு இப்ப முயற்சி எடுத்து வெற்றி அடைஞ்ச உடனே நாங்க தான் செஞ்சோம், அதுக்கு பாராட்டுகள் வச்சுக்கிறோம். இது ஒரு விதத்துல இருந்தாலுமே இதை மக்களுக்கு புரியுற விதமா நம்ம பாரதிய ஜனதா கட்சியினுடைய மாநில தலைவர் இந்த விவசாயிகளை வந்து நேரடியாவே வந்து மத்திய அரசினுடைய அந்த சுரங்கத்துறை அமைச்சர்கிட்ட கூட்டிட்டு போய் சந்திக்க வச்சு இதனுடைய என்னென்ன பண்ணணுங்கிறதெல்லாம் கிஷன் ரெட்டி அவர்களா சந்திச்சிருக்காங்க. விவசாயிகள் எல்லாம் கூட்டிட்டு போய் அவங்களே பேச சொல்லியிருக்காங்க. அதாவது பாதிக்கப்படுற விவசாயிகள் சொல்லும் பொழுது அது புரியுங்கனால விவசாயிகள் சொன்ன பிறகு இந்த நடவடிக்கை எடுக்கப்பட்டிருக்கு. இவங்க குறைஞ்ச அளவுக்கு இவங்க 10 விவசாயிகளை கூட்டிட்டு போயிருக்கலாம். திமுக அரசாங்கம் கூட்டிட்டு போயிருக்கலாம். இல்ல விவசாயிகளுடைய பேச்சையாவது எடுத்து ஏதாச்சும் நீங்க ஊடகங்கள்ல விவசாயிகள் ஏதாவது பேட்டிகள் ஏதாவது போட்ட மாதிரி ஊடகங்கள் திமுக ஆதரவு ஊடகங்கள் போட்டிருக்கா ஒண்ணும் போட இல்லை. அப்போ என்ன நடக்குது என்ன பாதிப்புங்கிறது தெரியாம செய்யறது அப்படியா அதோட உண்மையான தன்மையை செய்யணும். அதை செஞ்சு அதுல ஒரு வெற்றி பெற்று அது நிறுத்தப்பட்டிருக்கு. அந்த வகையில் எல்லாருக்கும் தமிழகத்தை சேர்ந்த விவசாயிகள் நமக்கு எல்லாருக்குமே சந்தோஷம் தான். அவங்களுக்கு பிடிக்கலன்னா வேண்டாம் தான். ஒரு திட்டம் வந்து மக்களுக்காக திட்டம், திட்டத்துக்காக மக்கள் கிடையாது. அதனால வேண்டாம் நிறுத்தப்பட்டிருக்கு. இனி அது வந்து இனி பாராட்டு விழா அடைச்சு இனி தேர்தல் வரும்போது அதுக்கு தங்க ஓட்டு ஆக்கிறதுக்கு கூட அந்த எப்பவும் அவங்க பண்ணக்கூடிய இந்த குறுக்கோலை அரசியல பண்றாங்க. தவிர இதுல வேற ஒண்ணு இல்லை. என்னுடைய அதே வரிசையில பாத்தீங்கன்னா இப்போ இந்த வேங்க வயல் பிரச்சனை வந்து உங்களுக்கு நல்லா தெரியாது. மேல போயிட்டு இருக்கு மரங்கள் விஷயம். ஸோ இப்போ ரீசெண்டா இன்னைக்கு ஏதோ வந்து 3 பேர் கைது பண்ணியிருக்காங்க. ஸோ இதை பத்தின விஷயத்த வேங்கை வயல் விஷயம் நடந்து கிட்டத்தட்ட 2 ஆண்டுகள் ஆகும். 2 ஆண்டுகளா எந்த விசாரணையும் பெரிதா நடக்கல. அப்போ அவர்களோட கூட்டணி கட்சி உட்பட பிசிகே உட்பட திருமாவளவன் கூட கேட்டிருக்காங்க நீங்க என்ன பண்றீங்க. இருந்தாலும் அவங்க ரொம்ப பெரிய போராட்டங்கள் பண்ணல. தாழ்த்தப்பட்டவர்களுக்காக இருக்கக்கூடிய கட்சியோட விசிகே கூட போராட்டங்கள் பண்ணல. மற்ற கட்சிகள் எல்லாம் வந்து ஊடகங்களை கேட்டுக்கிட்டு கொஞ்சம் கிட்ட அழுத்து போயிட்டாங்க. இனி இது என்னத்தனா பதில் கிடைக்க போகுது இது அவ்வளவுதான்ங்கிற ரேஞ்சில் இருக்கும்போது வர்ற தேர்தலை எதிர்கொள்ளணுங்கிற ஒரு நோக்கத்தோடவே என்னமோ இப்ப திடீர்னு 3 பேரை கைது பண்ணிட்டு அவங்க குற்றப்பத்திரிக்கை சாக்கப்பட்டிருக்கு. அதுவுமே அந்த பகுதியினுடைய குறிப்பா இது பாதிக்கப்பட்டதே தாழ்த்தப்பட்ட மக்கள் தான். தாழ்த்தப்பட்ட இன மக்கள் இருக்கக்கூடிய பகுதியில இருக்கிற குடிநீர் தொட்டியில தான் மழை கலந்துருக்கு. அவங்களே தான் கலந்துக்கிட்டு பண்ணியிருக்காங்கிற மாதிரி இப்ப அந்த கேஸை சோடிக்கிறாங்க. ஏன்னா இது எல்லாம் ஓட்டு அரசியல் தான். இப்ப அங்க ஒரு ஜாதி இருப்பாங்க எதிர் ஜாதி, அது அவங்க செஞ்சிருக்கலாம் நம்ம தெரியாம குற்றம் சாட்ட முடியாது. இதை அவங்களுக்கு கண்டுபிடிக்கிறதுக்கு இவ்வளவு வருஷங்கள் ஆயிருக்குதா? ஏன்னா அங்க உள்ளவங்களே இதுல மாட்டி விட்டு அந்த கேஸையே முடிக்கணும்னு லோக்கல் போலீஸ் நினைச்சா அவங்க 4 பேரை கூட்டிட்டு போய் விசாரணை பண்ணும் பொழுதே இதெல்லாம் கண்டுபிடிச்சிடலாம். இது ஒரு பெரிய மேட்டர் இல்லை. இது வந்து செஞ்சவன் சந்தேகப்படக்கூடிய ஒருத்தர் விசாரிக்கும் பொழுது உண்மையான குற்றவாளி அந்த இடத்துல போனா சார் இவன் பண்ணியிருக்கேன் இவன் வாய்ப்பு இருக்குன்னு ஒருத்தர் கண்டுபிடிச்சிருவாங்க. அவ்வளவு காவல்துறைக்கு அதெல்லாம் பெரிய மேட்டர் இல்லை. கண்டுபிடிச்சாலும் இதுல எல்லாமே ஓட்டு அரசியல் தான். கண்டுபிடிச்சவங்க உடனே அரெஸ்ட் பண்ண முடியாது. அது ஒரு ஜாதிக்காரனா இருக்கும், அவனுக்கு அங்க கொஞ்சம் ஓட்டு இருக்கும், அந்த ஓட்டு போயிடக்கூடாது. வாக்கு அரசியலுக்காக வந்து குடிநீர் வந்து ஒவ்வொரு அன்றாடம் வாழக்கூடிய மக்களுடைய வாழ்வாதாரம் வந்து குடிநீர் உணவு இதெல்லாம் ரொம்ப முக்கியம். இந்த மாதிரி விஷயத்துல நீங்க ஓட்டு அரசியல் என்பது தீர்வு இதுக்கெல்லாம் எப்பவுமே இப்படிதான் இருக்கும். தீர்வு தான். இதை வந்து இதை முடிவுக்கே வராம அப்படி கடத்தி விடலாங்கிறது தான் திராவிட அரசோட ஐடியாவா இருந்தா தான் இவ்வளவு 2 வருஷம் இழுத்தாங்க. இல்லைன்னா இந்த கேஸ் இழுக்க வேண்டியதில்லை. இப்ப ஒருவேளை இந்த 3 பேரை கைது செய்ததே இந்த நிகழ்ச்சி நடந்த உடனே செஞ்சிருந்தா கூட அதுல ஒரு அர்த்தம் இருக்கு. சரி இவங்க உடனே விசாரணை நடத்தினா கிடைச்சிருக்கான் அப்படி கூட இருக்கலாம். இல்ல இவ்வளவு காலதாமதத்துக்கு பிறகு இந்த 3 பேரை பண்றதுங்கிறது வந்து எதிர்கட்சிகளுடைய ஒரு அழுத்தம், இனி தேர்தல் வருது அடுத்த அழுத்தம், இதுகள்லாம் தான் காரணமா இருக்குங்கிறது என்னுடைய இதே. தவிர இப்படி ஒரு அப்பாவிகளை அவங்க உண்மையிலேயே அப்பாவிகளா இருந்தா அது ரொம்ப பெரிய குற்றம். தொடர்ந்து வந்து சிபிஐ விசாரணைக்கு கொண்டு போகணுங்கிற அழுத்தங்கள் நம்ம ஒவ்வொரு கட்சியினரா கொடுத்துட்டு இருக்கிறாங்க. சோ அதனுடைய ஒரு தாக்கங்கள் இருக்கான்னு நினைக்கிறீங்களா? திருமாவளவன் அவர்களும் கம்யூனிஸ்டுகளும் சிபிஐ விசாரணைக்கு போது இன்னைக்கு சொல்றாங்க. இந்த 3 பேரும் தாழ்த்தப்பட்டவர்களா இருந்து அவங்களை கைது செய்யறதுனால சொல்றாங்க. என்னுடைய கருத்து என்னன்னா நீங்க அதை முதல்ல சொல்லணும். இந்த பிரச்சனை ஆரம்பித்த உடனே சிபிஐ விசாரணைக்கு போன இவங்களுக்கு சரியப்படைய நம்ம மாநில அரசாங்கம் நடத்துறதுன்னு சொல்லும்போது சிபிஐ விசாரணை கொண்டு போகணும்னு சொல்லிருக்கோம். இது பாரதிய ஜனதா கட்சியினுடைய மாநில தலைவர் அவங்க வந்து தொடர்ந்து வந்து சிபிஐ விசாரணை கேட்டிருந்தாங்க. பாரதிய ஜனதா தலைமை முதல் சிபிஐ விசாரணை தான் கேட்கறாங்க. இவங்க வந்து மாநில அரசாங்கம் சிபிஐ அவங்களுக்கு தேவைன்னா நம்ம தேவையில்லைன்னா நம்ப மாட்டாங்க. அப்படிதான் அவங்களுடைய நிலைப்பாடு. அவங்க இப்போ அந்த அண்ணா பல்கலைக்கழகத்தில் நடந்தது அதுலயே சிபிஐ விசாரணை கேட்டாலும் அதெல்லாம் பண்ண மாட்டாங்க. ஐயா அவங்களுக்கு பாதகமா இருக்கக்கூடிய விஷயங்கள் அவங்க சிபிஐ விசாரணைக்கு போக மாட்டாங்க. இது எல்லா அரசியல்வாதிகளுக்கும் தெரியும். இருந்தாலும் இவ்வளவு காலதாமதத்துக்கு பிறகு 3 பேரை குற்றவாளியா காட்டியிருக்கிறதுங்கிறது வந்து அரசியல் உள்நோக்கம் கொண்டதாக நான் கருதுறேன். பொதுவாக எல்லாருடைய கருத்து அதுதான். அப்ப இந்த வழக்கு வந்து நீங்க எப்படி முடிச்சு வைப்பாங்க? உண்மையாவே அந்த வந்து ஓட்டு அரசியலுக்காக தான் தீர்ப்பை சொல்லி முடிச்சு வைப்பாங்கன்னு நினைக்கிறீங்களா? இது எப்படி முடிச்சு வைப்பாங்கன்னு இதுவே ஆரம்பிச்சு குற்றப்பத்திரிகை போட்டு ஒருத்தங்க 3 பேரை குற்றவாளியா காட்டுறதுக்கு இவ்வளவு நாள் ஆயிருக்கு.
இனி இது பண்ணும் பொழுது இன்னுமே இழுத்துட்டு போறதுக்கு வாய்ப்பு. இதை ஒரு தீர்ப்பு வந்து இதுதாங்கிறத பண்ணாம இனி இந்த அரசியல் தேர்தல் வரும்போது என்ன செஞ்சீங்க வேங்க வெயிலுக்கும் நாங்க 3 பேரை கைது பண்ணியிருக்கோம் அந்த கணக்கை கட்டிடுவாங்க. அந்த பகுதியினுடைய அந்த மக்கள் அரெஸ்ட் பண்ணிருக்கக்கூடிய அந்த மக்களை வந்து அங்க உள்ளவங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும். இவங்கதான் இதுல குற்றம் சாட்டி குற்றத்துல இந்த விஷயத்த பண்ணிருக்காங்கிறத அவங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும். அப்படி எப்படி ஒருத்தங்களை ஏமாத்தி அவங்க கைது பண்ண முடியும்? இல்லையா அரசாங்கம் நினைச்சா அதெல்லாம் பண்றதும் பெரிய விஷயம். அரசாங்கம் நினைக்கலாம், ஆனா அந்த பல மக்கள் அதுக்கு எதிராக ஆர்ப்பாட்டம் பண்ண ஆரம்பிக்கலாம்ல. அந்த அந்த பாதிக்கப்பட்ட 3 பேர் தன் தரப்பு நியாயங்களை சொல்லணும். அவங்களுக்கு இனி அவங்களுக்காக கட்சிகள் குரல் கொடுக்கும். அவங்க சேர்ந்தா அந்த கைது பண்ணிருக்கக்கூடிய 3 பேரை சேர்ந்து தானே இதுல போராடி இருப்பாங்க. இப்போ வந்து இப்போது தேவை உண்மையான குற்றவாளி கைது செய்யப்படும். அதுல ஒண்ணு மாற்று. நீங்க திராவிட மாடல் அரசுல அந்த மாதிரி இப்ப கைது பண்ணிருக்கிறது இப்ப நடவடிக்கைக்கு உள்ளாயிருக்கு இந்த 3 பேர் உண்மையானவங்களாங்கிறதா சந்தேகம். நீங்க இந்த நடவடிக்கையே அது பாதிக்கப்பட்டு அந்த மனம் கலந்து 1 வாரத்துல 8 வாரத்துல 1 மாசத்துலயே நீங்க எடுத்திருந்தா அதுல சந்தேகம் யாருக்கு வராது. நீங்க அது ஏதோ கிணத்துல போட்ட கல்லு மாதிரி ரொம்ப காலமா சும்மா இருந்துட்டு இப்போ அதை நடவடிக்கை எடுக்கிறீங்க. அப்போ அதுதான் சந்தேகப்படுறது. எல்லாருமே சந்தேகப்படுற காரணம் அதே சமுதாயம் எந்த சமுதாயம் பாதிக்கப்பட்டதோ அந்த தாழ்த்தப்பட்ட சமுதாயத்தை சேர்ந்தே 3 பேர் இருக்கு. அவங்க சமுதாயத்துக்காக அவங்க இதெல்லாம் ஏன் பண்ணணுங்கிற ஒரு கேள்விக்கு அது அதுக்கு ஒரு கேள்வி இருக்குல்ல. ஏன் அவங்களே பண்ணணும்னு அவங்க பண்றதுக்கு வாய்ப்பு அதுதான். இதே பாத்தீங்கன்னா இப்போ திருப்பரங்குன்றம் விஷயம் ஒன்று போயிட்டு இருக்கு. அந்த திருப்பரங்குன்றம் மலையில வந்து இப்போ நவாஸ்கனி எம்பி அவங்க வந்து அவங்க அந்த முஸ்லிம்களுக்கான உரிமைக்காக வேண்டி அவர் அந்த ஸ்பாட்டுக்கு போயிருக்கிறாரு. அந்த உரிமையை வந்து விட்டு கொடுக்காத அளவுக்கு அவங்க மக்களுக்காக போயிருக்கிறாரு. அவங்க மாமிசத்தை கொண்டு போய் மலையில வச்சு சாப்பிட்டாங்க. அது ஏன் சர்ச்சை இருக்கக்கூடாது, முன்னாடி எப்படி இருந்தா அப்படி இருக்குன்ற மாதிரி கொஞ்சம் பேசி சர்ச்சை ஆயிடுச்சு. சோ இந்த விஷயத்தை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? அதாவது பொதுவா வந்து வழிபாட்டு தலங்கள்ல அதுவும் அந்த குறிப்பான அந்த வழிபாட்டு தலம் வந்து 6 படை வீடுகள்ல முதன்மையான ஒரு வீடு திருப்பரங்குன்றம். நீங்க விநாயகர் சதுர்த்தி ஊர்வலம் போகுது, சும்மா ஒரு இஸ்லாமியர் ஒரு 5 வீடு இருந்தாலும் அங்க ஒரு சுன்ன மசூதி இருந்தாலும் இப்படி புகழ்பெற்ற மசூதி இல்லை, சாதாரண ஒரு மசூதி இருந்தாலும் அந்த வழியை அவங்க போக விடுறது இல்லை. வேற என்ன இவங்க வேற ஒன்று பண்ணாங்க, எதுவும் இஸ்லாத்துக்கு எதிராக ஒரு கோஷம் கூட போடுறது, வேணா கணபதியை பாடுவோமியான்னு சொல்லி கணபதியை பத்தி ஒரு பாட்டு போடுவாங்க. இவ்வளவுதான் பண்ணாங்க. இதுக்கே நீங்க தடை செய்வீங்க அந்த பகுதியில. அப்போ அப்படி இருக்கக்கூடிய ஒரு அரசாங்கம் ஒரு சாதாரண ஊர்வலம் போறதையோ ஒரு மத ஊர்வலம் 4 இஸ்லாமியர் இருக்க பக்கம் போறதுக்கே தடை செய்யக்கூடிய இந்துக்களோட பெரிய புனித ஸ்தலம் ஒரு இடத்துல இருக்கு. அங்க ஒரு நீங்க தக்கா வச்சுட்டு சரி வழிபாட யாரும் தடுக்கல வழிபடுங்க, அங்க போய் நீங்க வந்து ஆடு வெட்டுவோம் கோழி வெட்டுவோம்னு சொல்லி அந்த இடத்த வந்து அசுத்தப்படுத்துறத கண்டிக்கிறாங்க. சரி அதை கண்டிச்சு நடந்துட்டு பிரச்சனை ஓடிட்டு நவாஸ்கனி என்ன பண்ணிருக்கணும் போயிருக்க நவாஸ்கனி அங்க போயிருக்கிறாங்க. நீங்க மக்கள் பிரதிநிதி, நீங்க ஓட்டு வாங்கினது யார்கிட்ட? அவங்க உங்களுக்கு ஓட்டு போட்டதுல 80% இந்துக்கள் தான் ஓட்டு போடுறாங்க. உங்களுக்கு ஓட்டு போடுங்க. நீங்க அதை போய் நவாஸ்கனி போன பிறகுதான் அரசியல் கட்சிகள் தீவிரமா போக வேண்டிய நிலைமைக்கு. முக்கியமான கேள்வி என்னன்னா நவாஸ்கனி அவங்க வந்து இந்த முஸ்லிம் பள்ளிக்காக மட்டும்தான் அவங்க வந்து இந்த விஷயத்த கேள்வி கேட்டிருக்காங்களே தவிர இதே திருப்பரங்குன்றம் அறுபடை வீடு முருகனுடைய முதல் வீடு இந்த ஆலயத்துக்காக இந்துக்களுக்காக எந்த ஒரு விஷயத்தையும் அவர் கேட்ட மாதிரி தெரியலையா? அதை பத்தி ஒரு மக்கள் பிரச்சனையா எடுத்திருந்தா பொதுவா எடுத்திருந்தா இவங்க தரப்பையே ஒரு மக்கள் பிரதிநிதியா கேட்டுருக்காரு. அவரு இஸ்லாமியர்களின் பிரதிநிதியா தான் இருக்கிறாரு. அது ஒரு முஸ்லீம் அப்படிதான் இருப்பாங்க. மக்கள் பிரதிநிதியா இருக்கக்கூடியவங்க இஸ்லாமியர்களுக்கு மட்டும் நம்ம இப்போ நம்ம எல்லாருமே இந்து மதம் கிறிஸ்தவ மதம் முஸ்லீம் எல்லாத்துலயும் மக்கள் பிரதிநிதி கலந்துதான் இருக்காங்க. அவங்க பொதுவான ஒரு மக்கள் பிரதிநிதியா தானே இருக்க முடியும். பொதுவான மக்கள் பிரதிநிதியா இருக்கணும். ஆனா இல்லைங்கிறதா இப்ப பிரச்சனை. இருக்கணுங்கிறது உண்மைதான், ஆனா அவங்க இல்லைங்கிறதா பிரச்சனை. அது போய்ங்க ஆய்வு பண்ணுங்க. அப்ப நீங்க வேணும்னே அங்க போய் மாமிசத்தை சமைச்சு கொண்டு போய் என்ன பிரச்சனை ஓடுதோ அந்த பிரச்சனையை செஞ்சுட்டு வரீங்க. அப்ப நீங்க ஒரு சின்னதா எங்கேயோ ஒரு பக்கம் ஒரு கிராமத்துல யூபியில மாட்டுக்கறி வச்சிருந்தாலும் அவனை அடிச்சுட்டானா அதை இந்திய ஊடகங்கள் கூட டெய்லி பேசுறான். அது நடந்து 50 வருஷம் ஆனாலும் இன்னைக்கு பேசுவோம். அதை பேசக்கூடியவங்க மாமிசத்துக்காக கொண்டுட்டா உணவுக்காக கொண்டுட்டா அடிச்சான்னு பேசுறீங்களே. அதே இது நவாஸ்கனி சொல்லியிருக்கிறது ஒரு சாப்பாடை செய்யக்கூடாதுங்கிறது செய்யறதில்ல. இப்போ ஒரு பன்னி இறைச்சி மாமிசத்தை கொண்டு போய் ஒரு பள்ளிவாசல் கிட்ட வச்சு இவங்க ஏற்றுவாங்களா? அவங்க வந்து ஒரு டீமா வந்து பார்சல் எல்லாம் வாங்கிட்டு போய் மேல வந்து இதை வேணும்னே சாப்பிடுறது. முன்னாடி வரைக்கும் இதே பள்ளியில வந்து தொழுகை நடந்திருக்கு, கோயில பூஜை நடந்திருக்கு, எல்லாமே யாருக்குமே இதை வந்து தீவிரமான விஷயங்களை வந்து யோசிக்கிறேன். இப்ப அவர் இந்த மாதிரி விஷயத்த ஒரு மக்கள் பிரதிநிதியா வந்து ஒரு பிரச்சனைக்குரிய இடத்துல வந்து அவர் ஒரு சர்ச்சையை கிளப்பிட்டு போயிருக்காரு. சராசரி இஸ்லாமிய எந்த பிரச்சனை கிடையாது. நீங்க ஒரு மக்கள் பிரதிநிதி பாப்புலர் இருந்தாலும் நீங்க செய்யும் பொழுது அது பெரிய பிரச்சனையாகும். இன்னுமே பிரச்சனையாகும். அவர் பிரச்சனை ஆக்குறது உள்ளோக்கத்துக்கு தான் அவர் செஞ்சிருப்பார் போலதான் தெரியுது. அவர் செஞ்ச நடவடிக்கையை பார்த்தா நீங்க அதை செய்யணும்னா நீங்க சாப்பிட்டு கூடாது, அதை எடுத்து ஊடகங்கள்ல போட்டிருக்க கூடாது. அப்ப அவங்க பிரச்சனை ஆகுங்கிற உள்ளோக்கத்தோட தான் பண்ற மாதிரி தான் இது இருக்கு. இதுல பாத்தீங்கன்னா இப்ப நம்ம மதுரை ஆதீனம் அவங்க வந்து திருப்பரங்குன்றம் ஆலயத்துக்கு போய் அங்க உள்ள சூழ்நிலையை பாக்குறதுக்காக போனாங்க.
ஸோ அவங்கள வந்து வீட்டுல சிறைபிடிக்கிற மாதிரி காவல்துறை சிறைபிடிச்சிட்டுன்னு சொன்னாங்க. ஸோ அவங்களுக்கு ஏன் அந்த நவாஸ்கனி அவங்கள வந்து பள்ளிவாசலுக்கு போய் பார்க்கறதுக்கும் சாப்பிடுறதுக்கு அனுமதி அளிச்ச காவல்துறை ஏன் ஐயா அவங்க அப்புறம் இன்னும் வேலூர் இப்ராஹிம் கைது பண்ணியிருக்கிறாங்க. என்ன அதாவது அவங்களுக்கு பொதுவாகவே நீங்க அண்ணாமலை பல்கலைக்கழக அந்த மாணவி விஷயத்திலேயே பாத்தீங்கன்னா போராட்டம் பண்ணப்பட்ட எல்லா கட்சிக்காரங்களும் கைது பண்ணாங்க. பாரதிய ஜனதா கட்சியில இருந்து மகளிர் அணி மதுரையில இருந்து கிளம்புனா கைது பண்ணாங்க. அவங்களுக்கு எதிரான கருத்துக்களை சொன்னா கைது பண்றாங்க. அவங்களுக்கு கருத்தாக இருக்கலாம். என்ன பள்ளிவாசலுக்கு போனா நவாஸ்கனி அவங்களுக்கு வழிவிட்டு இருக்காங்க. மேல போய் நான் மாமிசம் சாப்பிடுறதுக்கான வழியில விட்டுருக்காங்க. சோ இவங்க நம்ம திருப்பரங்குன்ற ஆலயத்துக்கு மேல போய் சாமி கும்பிட வந்த ஆதீனம் அவங்களை வந்து ஆதீனம் இப்ராஹிம் வேலூர் இப்ராஹிம் இவங்களை எல்லாம் விடாம அதுதான் அவங்க ஒரு சார்பா நடக்கிறாங்க. இவர்கள் தான் மத்திய அரசு சட்டத்தை கையில் எடுத்துக்கிட்டு அமலாக்கத்துறை வச்சு மடக்குது இடக்குன்னு சொல்லக்கூடிய இவர்கள் தான் இவர்கள் காவல்துறையை வச்சு எதிர்கட்சிகள் மடக்கிறான்னு சொல்ல மாட்டான். தமிழக ஊடகங்கள் பேசுதே சரி, எதிர்கட்சிகளை நீங்க காவல்துறையை வச்சு இந்த மாதிரி யூடியூப்லயே சில அப்பாவிகளுக்கு மேல கேஸ் பதிவு மாரிதாஸ்ல இருந்து உட்பட பலர்களுக்கு கேஸ் பதிவு சின்ன கருத்துக்களை சொல்றீங்க. அப்ப நீங்களும் உங்கள்கிட்ட இருக்கிற அரசாங்கத்தை வச்சு பண்ண நீங்க அவங்களை குற்றம் சொல்றதுக்கு உங்களுக்கு தகுதி இல்லைல்ல. சின்ன விஷயங்கள் சவுக்கு சங்கர் அவர் ஏதோ ஒண்ணு சொன்னாரு பாவா இன்னும் அவருக்கு மேல ஒரு கஞ்சா போட்டு அப்ப நீங்க கருத்து சுதந்திரத்தை நீங்க தடுக்கிறீங்க, கருத்து சுதந்திரம் தடுக்கிறீங்க. ஆனா மத்திய அரசு ஒரு குற்ற பின்னணி உள்ளவங்க நடவடிக்கை எடுக்கும் போது ஏதோ பழிவாங்க நடவடிக்கை குற்ற பின்னணிக்கு நடவடிக்கை எடுக்கிறதுக்கும் ஒரு கருத்து ஊடகத்துல சொல்றவங்க நடவடிக்கைக்கு ரொம்ப வித்தியாசம் இருக்கு. அவங்க குற்றம் பண்ணிருக்கலாம் பண்ணாம இருக்கலாம். அதுல அவங்க நடவடிக்கை எடுக்கிறீங்க, குற்றம் பண்ணாதவங்க குற்றவாளியா காட்டுறாங்க, அது விசாரணையில தெரியும், விசாரணைக்கான கைது தான். ஆனா இது கருத்தே சொல்லப்படான்னு கைது பண்றதுக்கு அடிப்படை உரிமையோட அதுதான் கேக்குறேன். நீங்க வந்து ஒருதலை பட்சமா அந்த அரசு நடந்தாலுமே மக்கள் பிரதிநிதியா இருக்கக்கூடியவங்களுக்கு ஒரு நீதியும் நம்ம கோயிலுக்கு அவங்க திமுக பிரதிநிதிகளும் இருந்தாலுமே அவர் வந்து இந்த பிரச்சனையா கேள்விப்பட்டு இந்த வக்பு நம்ம இதுக்கு நம்ம மசூதிக்கு போறவங்க மாமிசம் சாப்பிட்டாங்களா இல்லையாங்கிற கேள்வியை கேட்டுட்டு போயிருந்தா கூட பிரச்சனை கிடையாது. அவங்க கூடால வந்தவங்களை கூட்டிட்டு போய் மாமிசத்தை மேல வச்சு சாப்பிட்டதை நம்ம ஊடகங்கள்லயும் சமூக வலைதளங்கள்லயும் நம்ம பார்த்தோம். ஆனா சாமி யாரு இவங்க நம்ம ஆதீனம் வந்து அவங்க வழிபாட்டு நான்வெஜ்ஜோ வெஜ்ஜோ எந்த ஒரு விஷயத்தையும் சாப்பிடுறதுக்கு நாங்க சாப்பிடணும் அப்படிங்கிற ஒரு விஷயத்துக்கு போகல. அப்ப இவங்களுக்கான ஒரு விஷயத்த வந்து அங்க காவல்துறை வழிபடுறதுக்கு போன இடத்துல தடுக்கிறாங்கன்னா அங்க சாப்பிடுறதுக்கு போனவங்களுக்கு வழிவிட்டு இருக்காங்க. அது இன்னொரு முக்கியமான விஷயம். இந்த தர்கா விஷயத்துல அவங்களுக்கு தெரியப்படுத்த வேண்டும். நம்ம ஒரு எழுத்தாளர்ங்கிற முறையில சொல்ல விரும்புறது என்னன்னா, இந்த தர்கா வழிபாடு இருக்குல்ல, தர்கா வழிபாடே இஸ்லாம் இருக்கு. இஸ்லாமுடைய அடிப்படை இஸ்லாமியவாதிகள் வந்து நாகூர் தர்காவுக்கு போகக்கூடாதுன்னு சொல்லுவாங்க. உண்மை. இவங்க நீங்க சில ஊடகங்கள்ல இஸ்லாமிய மத போதகர்கள் பேசுறீங்கன்னு கேட்டிருப்பீங்க. அவங்க இந்த தர்கா வழிபாடுங்கிறது அது ஒரு சமாதி மாதிரி தான். அந்த வழிபாட்டு முறை இஸ்லாம் வந்து அடிப்படையில எது தர்கா வழிபாடு முறையே இஸ்லாமுக்கு எதிரானது தான் இஸ்லாம் சொல்லுது. தர்கா வழிபாடு முறையே இஸ்லாம் கிடையாது. இஸ்லாம்ல அது ஹராம். தர்கா வழிபாடு ஹராம் தான், குற்றம். அதுதான் குற்றம். தர்கா வழிபாட்டு முறையே இஸ்லாமிய அடிப்படைவாத ஃபண்டமெண்டல் இஸ்லாமிய அமைப்புகள்ட்ட கேட்டீங்கன்னா ஏற்றுக்க மாட்டாங்க. அதுவே இஸ்லாமுக்கு புறம்பானதாக நடக்கிற வழிபாட்டு முறையே அடிப்படையில் இஸ்லாமுக்கு புறம்பானது தான். அதுல ஆடு கோழி பலியிடுறது, இந்த பலியிடுற அந்த வழிபாட்டு தலங்கள்ல பலியிடுற பழக்கம் இஸ்லாத்துல இருக்காங்கன்னா அது கூட கேள்விக்குறியான விஷயம். இந்த இஸ்லாத்துல அவங்க வந்து அந்த குருமி கொடுக்கறதா அது ஒண்ணு, அந்த அதுக்கு வந்து ஆடு அந்த ஒட்டகங்களை பலியிடுவாங்களே தவிர அந்த மசூதியில வச்சு பலியிடுவாங்களான்னு எனக்கு சரியா தெரியல. இது வந்து சமாதானமா போகக்கூடிய விஷயம் தான். இதுல வந்து சரி போறோம், தர்காக்கு போறோம், அவங்க தொழில் நடத்திக்கிட்டு போயிட்டு இருக்கலாம். இதுல நீங்க ஒரு இது இல்லாம ஒரு அதுக்கு பக்கத்திலேயே புராதனமான சமண படுக்கைகள்லாம் இருக்கு. சமணர்கள் உயிர்களை கொல்லக்கூடாதுன்னு சொல்லக்கூடிய இங்க இருக்கிற திராவிட மாடல் அரசு இவங்க கூட சித்தாந்தங்களும் சமணர்கள் தான் சமணர்கள் மரபுல வந்தவங்க சமணர்கள் தான் தமிழை தூக்கி நிறுத்தினான்னு சொல்லுவாங்க. அந்த சமணர்கள் படுக்கை அங்க இருக்கு. அதுல போய் பச்சை கலர் பெயிண்ட் அடிச்சிருக்காங்கன்னா அந்த சமண படுக்கையே அவங்க இன்னும் பள்ளிவாசலாக்க முயற்சி பண்ணலாம். அது வந்து எல்லாம் ரொம்ப புராதனமான பொருள்கள் காலகாலமா இருக்கு. அதாவது இதுல வந்து ஒரு வன்முறையை நோக்கி இழுத்துட்டு போறாங்க. அதை வந்து நவாப் சரி கனி போனவங்க ஆதரிக்க இந்த விஷயம் இனி நம்மளுடைய இந்துக்களுடைய வழிபாட்டு முறையை வந்து தக்க வைத்துக் கொண்டு நம்ம உரிமையை விட்டு கொடுக்காம இருக்கணும்னா அடுத்த கட்டமா எல்லா இந்துக்களும் வந்து அந்த பகுதியில இருக்கக்கூடியவங்க எங்க இருந்தாலுமே இந்த நமக்கான உரிமைக்காக என்ன செய்யணும்னு நினைக்கிறேன். உரிமைக்காக போராட வேண்டியது வேற
82 மண்டைக்காட்டில் நடந்தது. நம்மளுடைய அடிப்படை உரிமை ஒரு கடலை குடிக்கிறவங்க தடுத்தாங்க. அது இன்னைக்கு எவ்வளவு பெரிய புரட்சியா வந்து மாறி இருக்கு. இதேதான் இந்த மாதிரி சின்ன விஷயங்கள்ல வந்து இவங்க வந்து உரிமைகளை மீறி அங்க நடக்கும் பொழுது அது இந்துக்களுக்கு அப்படியா உணர்வு வரும்னு நம்ம நம்புறோம். உணர்வு வரலன்னா ஒன்றும் செய்ய முடியாது. இது நவாஸ்கனி மாதிரி நீ வந்து இனி மேலேயே ஒரு கசாப் கடையை வச்சிருவாங்க, அதை நோக்கி தான் போகும். அதனால இது இது வந்து ஒரு சமண படுக்கை இருக்கு, ஒரு புராணமா கோயில் இருக்கு. அதுல நீங்க தர்கா வந்து இடைக்காலத்துல வந்ததா தான் சொல்றாங்க. சரி வச்சிருக்கிறீங்க, தொழுகை நடத்திட்டு போங்க, அதோட நிறுத்திக்கணுமே தவிர அதுல போய் நீங்க ஒரு உயிர் பலி கொடுக்கறது, மாமிசம் சாப்பிடுறது தவிர்க்கலாம். தொடர்ந்து நீங்க மக்களுக்காக நீங்க எந்த ஒரு தீர்வு வந்து திராவிட மாடல்ல கிடைக்காதுன்னு சொல்றீங்க. அது கிடைக்கிறது வந்து அவங்க வந்து கிறிஸ்துவ இஸ்லாமிய வாக்குகளை தான் வாக்குகளா கருதுறாங்க. இங்க இருக்க இந்துக்களுக்கு வாக்கே கிடையாதுன்னு தான் நினைக்கிறேன். அவங்க அப்படிதான் நினைக்கிறாங்க. தமிழ்நாட்டுல வந்து பாத்தீங்கன்னா பெரும்பான்மை மக்கள் இந்துக்கள் தானே இருக்காங்க. உத்தரப்பிரதேசம், மத்திய பிரதேசத்தோட ஒப்பிடும்பொழுது இந்துக்கள் அதிகமா இருக்கிறது இங்கதான். அதுதான் பிரச்சனை. அதிகமா இருக்கிறதுனாலே என்னமே உங்ககிட்ட அந்த உணர்வு இல்லாம இருக்கிறது இதை பயன்படுத்திக்கலாம். அவங்களுக்கு என்ன நினைக்க, என்னத்தை ஓட்டு போடா அப்படின்னாலும் அவனை ஏதாவது ஜாதியை சொல்ல அவங்க ஓட்ட வாங்கிடலாம். ஜாதியை சொல்லி ஜாதி அரசியல் பண்ணி எதையாச்சும் நாங்க உங்க சமூக நீதி அதை இதுன்னு குடும்ப நீதி தான் வச்சு நடத்திட்டு இருக்காங்க. பாவம் இன்ப நீதி வந்தா கலெக்டர் எழுதிட்டு உட்கார்ந்துட்டு இருக்கான். அப்ப பாவம் சர்ச்சை என்னன்னு பாத்தீங்கன்னா என்னன்னு பாத்தீங்கன்னா இடது பக்கம் தேசிய கொடியை குத்தி இருந்தாரு, வலது பக்கத்துல அவங்க கட்சியினுடைய கொடி இருக்கிறது, இடது பக்கத்துல தேசிய கொடியை குத்தி இருந்தாரு அப்படின்னு ஒரு பெரிய சர்ச்சை போயிட்டு இருக்குது. அதை பத்தி நீங்க பாத்தீங்களா? இன்னைக்கு நான் பாக்கல. அவங்க ஏதோ தேசிய கொடி இடது பக்கமா குத்தினாங்க சந்தோஷப்பட்டு சந்தோஷப்படுறதுக்கான விஷயம் எது இருக்கு. மரபுகளை மீறுவது அவங்க வந்து இந்த ஆளுநர் விஷயங்களை பார்க்க அவங்க ஒரு மரபையும் கடைபிடிக்கிறதா இல்லை. அவங்க என்ன நினைக்கிறாங்கன்னா மத்திய அரசு கூட மோதினா தான் நம்ம ஓட்டு விடுதுங்கிற ஒரு நம்பிக்கையில அவங்க இந்த வேலைகளை தான் செய்யறாங்க. இது தமிழக மக்கள் தான் விழிப்படைஞ்சு இவங்களுக்கு தக்க தண்டனை வர்ற சட்டமன்றத்துல காட்டணும். இவங்களுக்கு வந்து அவங்க இப்போ திராவிட மாடலோட அரசு வருது, உதயநிதி மாதிரி இன்ப நிதியை கொண்டு அந்த ஒரு பரம்பரை ஆட்சியை கொண்டு வரணும். பரம்பரை ஆட்சியும் வர்றானுன்னு கேட்டா நாங்க பரம்பரையா இருக்கக்கூடிய பூசாரிகளை எடுக்கிறாங்க. அவங்க 5-10 கிடைக்கிற தொழில பரம்பரையா இருந்தாங்கன்னா அவனே பஞ்சத்துக்கு இருக்க. இப்போ நிறைய பூச தொழிலுக்கு யாரும் போறது இல்லை. இவங்க என்னமோ சமூக நீதியை பூசாரி தொழில கொடுத்துக்கிட்டு நாடு ஆளுறது இவங்க பரம்பரை வச்சுருக்காங்க. இதையும் நம்புறாங்க. அதாவது இவங்க இதையும் சமூக நீதியும் நம்பக்கூடிய முட்டாள்கள் வந்து திராவிட முன்னேற்ற கழகத்தில் இருக்காங்க. நமக்கு சங்கடமா தான் தெரியும். இது ஒரு அடிப்படை. எப்ப நீங்க சமூக நீதினு சொல்லி எல்லாரும் அர்ச்சனை என்ன கிடைக்கும், 5-10 தட்டுல கிடைக்கும். அதே மாதிரி எல்லாரும் முதல்வர் ஆகலாம், எல்லாரும் கட்சி தலைவராக சொன்னீங்க. 1000 கோடியும் அதிகாரம் உள்ள ஏதோ உங்க குடும்பத்துக்கு வச்சுக்கிட்டோம். ஒண்ணுமே இல்லாத அல்ப விஷயத்தை எல்லாத்தையும் கொடுத்து எதுக்கு? சரிதான். அதுதான் இந்த சமூக நீதி. அப்ப நீங்க வந்து அடுத்தது வந்து திராவிட மாடல் வந்து கை ஓங்குங்கிறீங்களா இல்ல டவுன் ஆகுங்கிறீங்களா? இல்ல இதுக்கான பதில வந்து 26ஆம் ஆண்டு நடக்கக்கூடிய சட்டமன்ற தேர்தலில் பதில் கிடைக்கும். மக்கள் கண்டிப்பா பதிலாம் எப்படி திராவிட மாடலுக்கு சாதகமா கிடைக்கும். இவங்க செஞ்சு இவங்க இப்ப மோசமான ஒரு அரசாங்கம் நடந்துட்டு இருக்கிறது. பெரும்பான்மை மக்களுக்கு எதிரான மன உணர்வுகளையும் இவங்களுக்கு இங்க இந்துக்கள் ஒற்றுமையா இல்ல, ஜாதியினால மொழியினால பிரிஞ்சிருக்காங்க காரணத்தினால இவங்களுக்கு எதிரானதை ஈஸியா செய்யறாங்க. செஞ்சா ஓட்டு பாதிக்காதுங்கிற செய்யறாங்க. இருக்கக்கூடிய இஸ்லாமியர்களும் கிறிஸ்தவர்களும் பல்கா ஓட்டு போடுறாங்க, ஓட்டு வாக்களிக்கிறாங்க. ஒரே காரணத்துக்காக அவங்களுக்கு செய்யறாங்க. அது 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 அந்த அந்த இது ஓரளவுக்கு புரிய ஆரம்பிச்சிருக்கு தமிழக மக்களுக்கு. இதனுடைய பலன்கள் வந்து 2026 கண்டிப்பா இருக்குன்னு நம்புறேன். ஒரு எழுத்தாளராக. நன்றி.